காளி வெங்கட் சார்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அவர் வந்து இந்த படத்துல லீடா பண்ணணும்ன்ற அந்த ஒரு தாட் எங்க இருந்து சார் வந்தது? ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா இந்த கதையை நான் வேற ஒருத்தரை மைண்ட்ல வச்சுதான் நான் எழுதினேன். ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா எழுதினேன். இன்ஃபேக்ட் 2 பேருக்கு நான் மைண்ட்ல வச்சு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா எழுதினேன். ஒன்னு வந்து எனக்கு மயில்சாமி சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரும் கோவை சரளா மேமுக்கும் தான் நான் எழுதும் போது அவங்கள மைண்ட்ல வச்சுக்கிட்டே தான் நான் நிறைய டயலாக்ஸ் எழுதினேன். ஏன்னா 2 பேருமே ரொம்ப ரொம்ப கேப்பபிளான ஆக்டர்ஸ். மயில்சாமி சார் வந்து சில சமயம் எமோஷனலாக இருக்கும் போது ரொம்பவே டச்சிங்காக இருக்கும். நம்ம ஊரில் நான் ஒன்று நோட் பண்ணேன், ஆக்டர்ஸ்க்கு பயங்கரமான ஆக்டர்ஸுக்கு பஞ்சமே நம்ம கிட்ட இல்லை. யாரை கூப்பிட்டாலும் நடிச்சிருவாங்க. நான் அது வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும் போதும் பார்த்தேன். நம்ம இந்த ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கும் போது நான் என்ன நோட் பண்ணேன்னா, அவ்வளோ ஆக்டிங் திறமை இருக்குது நம்ம கிட்ட. என்னன்னா ஆனால் அதான் அவங்களுக்குலாம் கரெக்டான வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ கோயிங் பேக், நான் எழுதினது வந்து மயில்சாமி சாருக்கும் கோவை சரளா மேம்க்கு தான் எழுதினேன். மயில்சாமி சார் தவறிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நான் இன்னொருத்தரை வச்சு எழுதினேன். அவரும் நோ சொல்லிட்டாரு ஸ்கிரிப்டை படிச்சுட்டு. இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியன் இருந்தது. நான் 1 வருஷம் இதை அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா நான் ஒன்றுத்தில் தெளிவாக இருந்தேன். என்னன்னா கரெக்டான அந்த அப்பா கேரக்டர் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து கேஸ்ட் அமையலன்னா, ஆக்டர் அமையலன்னா இந்த படம் எடுக்கவே வேண்டாம் தான் நான் இருந்தேன். ஏன்னா அது ஒர்க் ஆயிருக்காது. நீங்க சொன்ன மாதிரி கேஸ்ட் வந்து ரொம்பவே முக்கியம் இந்த படத்துக்கு.